உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்ப மேளாவில் முட்கள் மீது படுத்திருந்த முள் பாபாவிடம் இந்த முட்கள் உண்மையானதா என்று கேள்வி எழுப்பிய நிருபரை கடும் ஆத்திரத்தில் எழுந்து வந்து கன்னத்திலேயே அறைவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிருபர் முள்பாபாவால் தாக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? तो ये थे महाराज जी बातचीत कर रहे थे महाराज जी का आशीर्वाद मिल गया. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய 3 புனித நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா ஆன்மீக திருவிழா நடைபெறுவது வழக்கம். 45 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கோடிக்கணக்கானோர் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கிய இந்த மகா கும்பமேளா பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள முனிவர்கள், துறவிகள், பாபாக்கள், அகோரிகள் என பல வகைப்பட்ட ஆன்மீக சாதனையாளர்கள் வருகை தருவார்கள். அவர்களின் அசாதாரண செயல்கள் காண்போரை கவர்ந்து வருகிறது. அப்படி ஒரு அசாதாரண செயலை பற்றி கேள்வி கேட்க போய் பத்திரிகையாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. முள் பாபா என்று அறியப்படும் காண்டேவாலே பாபா என்பவர் கும்பமேளாவில் அனைவர் முன்னிலையிலும் முள்படுக்கையில் படுத்திருந்தார். அவர் சுமார் 50 ஆண்டுகளாக முட்களின் மேல்தான் படுத்திருப்பதாக கூறிக்கொள்கிறார். இதனை கேட்டு சந்தேகமடைந்த நிருபர் ஒருவர் முள் பாபாவை நெருங்கி இந்த முட்கள் உண்மையானதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனை கேட்டு ஆத்திரத்தில் கொதித்து போன முள்பாபா அங்கிருந்து எழுந்து வந்து அந்த நிருபரை நெருங்கி அவரது சட்டையை பிடித்து இழுத்து பலார் என்று கன்னத்திலேயே ஓங்கி ஒரு அறை கொடுத்திருக்கிறார். வா, வந்து இதில் நீயே படுத்து முட்கள் உண்மையா இல்லையா என்று கண்டுபிடி என்று அந்த நிருபரை ஒரு வழி செய்து விட்டார் முள்பாபா. நிருபர் தாக்கப்பட்ட சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. महाराज जी का आशीर्वाद मिल गया.